அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 9/1/2024 அன்னைக்கு ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ கன்னிராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னிராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. கன்னிராசி கூட நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதில் உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள், ஹஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள். கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நம்மளுடைய கன்னி ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் சேரக்கூடிய பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இந்த நாள், அதாவது 9/1/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வருதுங்க. ஸோ இந்த பிரதோஷம் வருகின்ற அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்கள் முடியும் அப்படின்னா அன்னைக்கு காலையிலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் நெகட்டிவான விஷயங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில கன்னிராசி நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் நினைச்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைவேறாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 7வது வீடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய மனை வழி சைடு சொத்து ரொம்ப நாளா வராம உங்களுக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ யார் கூட உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட அமைதியாக நீங்கள் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு அந்த சொத்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயமாவோ அல்லது உங்களுடைய வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுவதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு பயணம் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு டெம்பரரியான பிரிவு மட்டும்தான். அது மட்டுமல்லாது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் பிரியிறீங்க அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு எதனா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இந்த நாள் அற்புதமான ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ தற்சமயம் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு கேத்து
உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. கேது அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் நம்மளுடைய குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகன் தாங்க. அதனால வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் புதிதாக எதனோ ஒரு சில விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் வந்து லாஸ் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கடவுள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா கடவுள் வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு காலையிலே போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி நீங்கள் ஃபியூச்சரில் வந்து எப்போ நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து கடவுள் வழிபாடை நிச்சயமாக செய்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து நாள் வந்து நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வந்து உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் 2வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருப்பது ரொம்பவே நல்ல விஷயங்க. நம்ம நிறைய பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். எப்பவுமே வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டா அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் பத்தி எதனா தேவையற்ற கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டு ரியாக்ட் பண்ணாம அமைதியாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் லைஃபா இருந்தாலும் சரிங்க, அதே சமயம் பிசினஸ் லைஃப்லையும் சரி எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் 9ஆம் தேதி வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுக்கு இன்கேஸ் இப்போ ஜாப்ல நீங்க இல்லாம ரொம்ப அவசியக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உத்தியோகத்துல உங்களுக்கு தன லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த நாள் 9/1/2024 இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து நல்ல சிறப்பான அம்சமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து இந்த இடம் அவருக்கு என்னதான் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் சரி அவர் வந்து சுபர் கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்க கோர்ட் கேஸ் டிவோர்ஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தனமா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆரம்ப நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு சொத்து சம்பந்தமா யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும்
அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் மினிமம் 3 மாதத்துலேருந்து மேக்சிமம் வந்து ஒரு 6 இல்லை 7 மாதத்துக்குள்ளே உங்களுடைய வீடு கட்டுமான பணி ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கிரக பிரவேசத்திற்கு உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர் அனைவருமே வந்து இன்வைட் பண்ணிட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் அல்லாது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து இதனால் வரைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக தெரிந்த டாக்டரை கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தை காமிச்சிங்க அப்படின்னாலே 100க்கு 100% அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கண்ணீரா